பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருக்கிறாரு. அவருக்கு 2 முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா நேற்றுலேருந்து தாவேக்கா தொண்டர்கள் ரசிகர்கள் அனுபவிக்க ஒரு தலைவர் எங்கள் கட்சியில் சேர்ந்துட்டாரு, இனிமேல் எங்கள் கட்சி வேகமாக செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது செங்கோட்டையனுக்கே வினையாக முடியும், ஏன்னா அனுபவம் இல்லாத கட்சி, கட்டமைப்பு இல்லாத கட்சி, புரிதல் இல்லாத ரசிகர்கள் கொண்ட கட்சி, இது செங்கோட்டையனுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை செங்கோட்டையன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு? செங்கோட்டையன் கடந்த காலத்தில் பல விஷயங்களை பல மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி இதையும் ஹேண்டில் பண்ணுவாரா அப்படின்றது தெரியல. நேற்று திரு ராஜா தமிழ்மாறன் அவர்களுடைய பேட்டியிலே அதை பேசியிருந்தோம். செங்கோட்டையன் எந்தெந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு. தமிழ்நாட்டில் வாச்சாத்தி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி, இந்தியாவில் ஒரு அரச பயங்கரவாதம் அப்படின்றத கேஸ் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா வாச்சாத்திக்கு போனீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டடி தான் அரச பயங்கரவாதம்னா என்ன அப்படின்றத காட்டும். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு பெண் முதலமைச்சராக இருந்த மாநிலத்தில் காவல்துறையினர் பழங்குடியின பெண்களை குறிவைத்து அவர்கள் வீட்டு ஆண்களை தனியாக சிறைப்படுத்தி பெண்களை தனியாக சிறைப்படுத்தி நிர்வாணப்படுத்தி கொடூரமான பாலியல் சித்திரவதைகளையும் பாலியல் வன்கொடுமைகளையும் நிகழ்த்தி எல்லாம் எதற்காக அப்படின்னா வீரப்பனை பிடிக்கிறதுக்காக அப்படின்ட்டு. அதுக்கு கூட ஜெயலலிதா மெடல்லாம் கொடுத்தாங்க. எதுக்கு? வீரப்பனை பிடிச்சதுக்கா அல்லது இவங்க மேலே வன்கொடுமை நிகழ்த்தினதுக்கான்னு தெரியாத அளவுக்கு யார் மேலே அந்த பெண்கள் எல்லாம் குற்றச்சாட்டு சொன்னார்களோ அவங்களுக்கு சுதந்திர தினத்திலே குடியரசு தினத்திலே வச்சு கோல்டு மெடல்லாம் கொடுத்தாங்க ஜெயலலிதா. அப்போ அந்த காலகட்டத்தில் யார் அந்த பகுதிக்கு பொறுப்பு அமைச்சர் அப்படின்னா செங்கோட்டையன். அவர் தான் வனத்துறை அமைச்சரும் கூட. அதை பற்றி திரு பே சண்முகம் அவர்கள் தோழர் வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோ. பொதுவாக அமைச்சர் முதலமைச்சர் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான கால்ஸ்லாம் என்னன்றதை கேட்பாங்க. இட் வில் பி ரெக்கார்டட். அப்போ ட்ரங்க் கால் மட்டும்தான், செல்ஃபோன் கால்ஸ் கிடையாது. அப்போது பிஎஸ்என்எல் ஊழியர்கள் அதை கேட்கும் பொழுது, என்னப்பா அவனுங்க 2 பேர் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கானுங்க, மேடம் ரொம்ப அப்செட்டுப்பா, ஏதாவது வண்டி ஏற்றி தூக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோழர் சண்முகத்தையும் அப்புறம் அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நிர்வாகி இன்னொருத்தரையும் சிபிஎம் தோழர்கள் 2 பேரையும் கொலை செய்வதற்கு திட்டமிட்ட அந்த ஆடியோ. அதற்கு பிறகு அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் தோழர்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் போகிறதில்ல அப்படின்றத சண்முகம் தோழரே பேசியிருக்கிறார். பலரும் நேற்று அதை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருந்தாங்க. இது செங்கோட்டையன் ஒரு விஷயத்தை எவ்வளோ கொடூரமாக கையாளுவார் அப்படின்றது. இன்னொன்று தெரியல, தாவேக்காரங்க இதெல்லாம் ஃபயர் விட்டு கூட கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து சொல்ல போகிற சம்பவத்தை, அண்ணன் விஜய் சார் மாதிரியே க்யூட்டாக இருந்திருக்காருல அப்படின்னு கூட ஃபயர் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். கலைஞர் ஆட்சி காலத்தில் 3 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு ஜெயலலிதாவை சுற்றி இருந்த அமைச்சர்கள், அவர்களோடு இருந்த அதிகாரிகள், நிர்வாகிகள் அத்தனை பேர் மீதும் பல்வேறு ஊழல் வழக்குகள் இருந்தது. அந்த ஊழல் வழக்குகளெல்லாம் விசாரிக்கிறதுக்கு 3 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைச்சு விசாரிக்கிறாங்க. ராப்பகலா தினசரி யாராவது ஒரு அமைச்சர் வர்றது, யாராவது ஒரு இவங்க வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயலலிதா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தினமும் விசாரணை நடக்கும். அவ்வளவு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஜெயலலிதா மாதிரி ராவோட ராவாக குண்டுக்கட்டாக தூக்கி அரசெலாம் பண்ணல கலைஞர். முறைப்படி விசாரணை நடத்தப்பட்டது எல்லா வழக்குகள்லையுமே. அப்போ இந்த டான்சி முறைகேடு பல வழக்குகள் அதற்கு முன்பு விசாரிக்கப்பட்டது, தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டது. அப்போ செங்கோட்டையன் மீது அப்படியான ஒரு விசாரணை நடக்கிறது. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றதுக்கு ஜெயலலிதா விசாரணை நடக்கும்போது திடீர்னு அந்த கூட வர வேண்டிய அதிகாரிகள், அவர் இன்னைக்கு வாக்குமூலம் கொடுக்க வேண்டியது இருக்கும், ஆனால் திடீர்னு அவருக்கு நெஞ்சுவலி. நீங்கள் அதே காலகட்டத்தில் தான் சினிமாவில் அரசியல்வாதிகள் அரெஸ்ட் ஆகும்போது நெஞ்சுவலி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு படுக்கிற சீன்ஸ்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதாட்டு இருந்தும் KA செங்கோட்டையன் இருந்தும் அம்மையார் ஜெயலலிதாவோடு கோர்ட்டில் ஆஜரான அதிகாரிகள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அவங்களாலையும் தான் அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆனது. அந்த அளவுக்கு திடீர்னு இன்னைக்கு முக்கியமான விசாரணை அப்படின்னா அன்னைக்கு நெஞ்சுவலி வந்துடும், கூட இருக்கிற யாராவது ஒருத்தர் செத்துருவாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் ஆஜராகும் போது நீதிபதி ஒரு முக்கியமான விஷயத்த வாசிச்சுட்டு இருக்கிறாரு. வாசிக்கும் போது நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், என்ன பண்ணணும்? அமைதியா கேட்கணும். இப்படின்னு தும்புறது, ஐயோ அம்மாவுக்கு உடம்பு முடியல போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் திருன்னு ஓட, ஜட்ஜு வாசி முடிக்கணும்ல, அவர் வாசிச்சுட்டு இருக்கிறாரு. இவங்க வாசி முடிக்கிற வரைக்கும் ஹச் 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 ஹச்ன்னு தும்பிக்கிட்டே இருக்கிறது. இப்போ பல தலைவர்கள் நீதிமன்றத்தில் போய் வாதாடினதெல்லாம் வீர வரலாறா நிறைய பேசுவாங்க. கலைஞர் 90 வயதில் கூட வழக்குக்காக நேரில் போய் ஆஜராகி நீதிபதிகளுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்தார். அவர் நேரில் போகணுன்னு அவசியம் இல்லை, நீதிமன்றத்தில் மனு போட்டு
ஒரு வழக்கறிஞரை அனுப்புறேன் என்னுடைய உடல்நிலை காரணம்னு சொன்னா ஏத்துக்க தான் போறாங்க. ஆனாலும் அவர் போய் தான் ஆஜரானார். ஏன் இவங்கள தயாளு அம்மாள் அவங்களே நேரில் போய் ஆஜராகி இருக்கிறாங்க, நீதிபதிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட்ஸா வந்து சுட்டி காட்டுவாங்க திமுகவில். இப்போ ஜெயலலிதாவுக்கு அப்படி ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா இதுதான். நீதிபதி வாசிக்கும் போது எங்க அம்மா எப்படி தும்முனாங்க தெரியுமா, அந்த தும்முன அழகே அழகு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவின் தும்மல் தான் வந்து நீதிமன்ற வரலாற்றில் அப்படி ஒரு வரலாறு ஜெயலலிதாவுக்கு இருக்கு. சரி, ஜெயலலிதா தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு வந்து சுத்தி இருக்கக்கூடிய சாட்சிகள், எந்த சாட்சிகள் வந்து இவங்களுக்கு எதிராக வந்து கூண்டேறி சாட்சி சொல்வதற்காக ஒப்புக்கிட்டு வந்தாங்களோ வந்தவங்க வந்து பிறல் சாட்சியா மாறுறது. இப்படி பிறல் சாட்சியா மாறிக்கிட்டே இருக்க உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட், அதாவது ப்ராசிக்யூஷன் தரப்பு என்ன செய்யறாங்க அப்படின்னா இது ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நிப்பாட்டணும் அப்படின்னா பொய் சாட்சி கூறுவதாக யாராவது ஒருத்தர் மேல வழக்க போட்டோம்னா அடுத்து யாரும் இப்படி பொய் சாட்சி சொல்ல வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பொய் சாட்சி வழக்கு போடுறாங்க. அப்படியான வழக்குகள் போடப்பட்ட காலத்துல நீதிமன்றத்துல செங்கோட்டையன் ஆஜராக வர்றாரு. வரும்போது துப்பு 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 துப்புன்னு பின்னாடி ஒரு கூட்டமே வரும். எதுக்குடா அவ்வளோ பேர் வர்றாங்க, எதுக்கு வர்றாங்கன்னு பார்த்தா கையில் வந்து டப்பா டப்பாவை பெட்டி பெட்டியாக தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. என்னடா பெட்டி, காசை கொண்டு வந்துட்டாங்களா இல்லை அடித்த காசை சரண்டர் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்களா அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்றது என்னன்னா, அப்போ வந்து செங்கோட்டையன் வழக்கு கோர்ட்டுக்கு வருது அப்படின்னாலே இந்த கேஸ் வந்து வட கேஸுன்னு தான் கோர்ட்லேயே, எது கோர்ட் அலுவலர்களே வந்து வட கேஸுன்னு தான் அதுக்கு பேரேவான். இந்த ஹிந்துல சுரேஷ்னு ஒருத்தர் இருப்பார், அவர் போட்டிருக்கிறார் இன்னைக்கு ஹிந்துல வந்து அது வெளியாகி இருக்கிறது, இந்த வடா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வட கேஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்களாம். நாளைக்கு என்னப்பா லிஸ்ட் ஆயிருக்குது, வட கேஸியா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம் கோர்ட்ல. என்ன வட கேஸ் அப்படின்னா, கோர்ட்டுக்கு வந்து இப்போ இந்த நிர்வாகிகள்லாம் கூட வர்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வடை சட்னி சாம்பார் வாங்கி கொடுப்பாங்கல்ல, வந்து கடைக்கு கூட்டு போய் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. விசாரணை ரொம்ப நேரம் போதுன்னொடனே இவங்க வடையவே வாங்கிட்டு வந்து அங்கேயே சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டுருக்குறாங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாம அங்க நீதிமன்ற அலுவலர்கள் இருக்கிறாங்கல்ல, பூரா பேருக்கு வடை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, வடையையும் சட்னியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போய் அவங்கள்ட்ட நயந்து பேசி தேவையான ஃபைல்ஸை மூவ் பண்ண வைக்கிறது, மூவ் பண்ணாம விடுறது, பெஞ்சை மாத்த பாக்குறது, இதெல்லாம் வந்து நீதிபதியை கடுப்பாக்கி லஞ்சம் கொடுக்குற மாதிரி இல்லையா? அதுதான் இது. அதுதான் வடை வந்து வெளிப்படையாக கொடுக்கப்பட்டது, உள்ளுக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டதுன்றதெல்லாம் வேற கேஸ். எவனாவது வடை தின்னீங்க வேற மாதிரி ஆயிப்பேரு நீதிபதியை எச்சரிக்கிற அளவுக்கு இப்படி வடை கொடுத்திருக்கிறாரு செங்கோட்டையன். அப்போ வடை முதல் வாச்சாத்தி வரை இதுதான் வந்து செங்கோட்டையனுடைய டிராவல் ஹிஸ்டரி. இதுக்கு நடுவுல செங்கோட்டையன் இன்னும் முக்கியமான பல சம்பவங்கள்ல சம்பந்தப்பட்டவர். கொடநாடு எஸ்டேட், அந்த கொடநாடு எஸ்டேட் வந்து ஒரு வெள்ளக்காரர்கிட்ட வந்து அடிச்சு புடுங்கினது. அவர் பாவம், ஐயா தயவு செய்து அந்த பங்களா அந்த இருக்கிற இடத்த என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அது ஏன் இடங்க, இருக்கிறத அடிச்சு புடுங்கிட்டாங்க, தயவு செய்து கேளுங்கன்ட்டு அவரும் சிறப்பு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எங்கெங்கயோ போய் பார்க்குறாரு. ஆனாலும் அந்த அந்த ஒரு சின்ன நூல் இலையை வந்து அவரால் கட் பண்ண முடியாம போராடிட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. நியூஸ் மினிட்ல எல்லாம் கூட பேட்டி கொடுத்துருக்கிறாரு. செங்கோட்டையன் தான் குண்டர்களை ஏவி அவரை வந்து தாக்க வந்ததாகவும், இந்த சொத்து புடுங்கினதுல முக்கியமான ஆளு. இப்ப ஜெயலலிதா சொத்து புடுங்குறாங்க அப்படின்னா ஜெயலலிதாவே வந்து கழுத்துல கத்திய வைப்பாங்க, யாரு கத்திய வைக்க வந்தது அப்படின்னா செங்கோட்டையன் தான் அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. இப்ப இப்படிப்பட்ட செங்கோட்டையன் வர்றது தான் நல்லதே நடக்கும் அப்படின்னு வந்து அந்த வீடியோ கேட்ட உடனே அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துருச்சு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். என்ன நல்லது நடக்கும்? கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் அடுத்து செங்கோட்டையன் வடை சப்ளை பண்ணுவாரு. இப்போ வரும்போது வடைன்ன உடனே ஞாபகம் வருது, ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. என்னங்க ஆம்லெட், என்னங்க ஆம்லெட், சிக்கன் சீஸ் கரண்டி ஆம்லெட் அப்படின்னு சிக்கன் சீஸ் கரண்டி ஆம்லெட், இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 5 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க அப்படின்னா, இப்ப விஜய்கிட்ட போய் என்னங்க செங்கோட்டையன், செங்கோட்டையன் செங்கோட்டையன் கிடையாது, என்னங்க செங்கோட்டையன் இல்ல இல்ல சாதனை செம்மல் செங்கோட்டையன், சாதனை செம்மல் செங்கோட்டையன். என்ன செய்யறது, சிவப்பு கலர்ல ஒரு பேனர் எடுத்து அதுல கோல்டன் கலர்ல சாதனை செம்மல் செங்கோட்டையன்னு செங்கோட்டையன்னு எழுதி வீட்டு வாசல்ல ஒரு பேனர் வச்சுக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தோம். நேத்து விஜய் ஒரு அறிக்கை விட்டாரு. அந்த அறிக்கையில என்னென்ன பொறுப்பு கொடுத்துருக்குறோம் அப்படின்றது எழுதுறாரு. 28 பேர் கொண்ட நிர்வாகிகள் குழுவுக்கு இவர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து பணியாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவர் இருக்கிறாருன்னா அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற கேள்வி வந்துடும்ல. தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து எனக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப புஷி ஆனந்த் இல்ல அவர் கீழே வராங்களா இல்ல இணையா சேர்ந்து பயன்படும்? புஷி ஆனந்த் இடத்து அது புஷி ஆனந்த்னாலங்க விஜய்க்கு துணையா செயல்பட வேண்டியது.
விஜய்க்கு உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டியது யாரு? புஷி ஆனந்த். அந்த அபூர்வ சகோதரர்கள் வந்து இவர் கல்யாணம் பண்றோம்னு சொல்லிட்டு ஆசையா போயிட்டு இருப்பாரு. யாரு? அப்பு கமல் போயிட்டு இருப்பாரு. இவருக்கு தான் கல்யாணம் நடச்சிட்டு பப்பப்பா பப்பரே அப்படின்னு போய் நிற்பாரு. போய் பார்த்தா அந்த பிள்ளை வேற யாருக்கோ நிச்சயம் பண்ணி மோதிரம் மாற்றி அது பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டு இருக்கு. எல்லாம் கைதட்டு வாங்கி இவர் வந்து அப்படி பார்ப்பாரு. இப்போ செங்கோட்டையன் அங்கே நிற்கிறாரு, அப்பு கமலா இவர் மாறிட்டார், புஷி ஆனந்த் மாறி இருக்கிறாரு. இதுதான் தாவேக்காவினுடைய இன்றைய நிலவரம். இது போக ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி இந்த 4 மாவட்டங்களுக்கும் செங்கோட்டையனுக்கு ஒரு புது பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா அமைப்பு செயலாளர் அப்படின்னு. எனக்கு அந்த அறிக்கையை பார்த்த உடனே டவுட்டு, எப்படி தாவேக்கால அமைப்பு செயலாளர்னு ஒரு போஸ்ட்டை கொடுக்க முடியும்? 2 காரணம். ஒன்று, அமைப்பு இருந்தால் தான் அமைப்புக்கு செயலாளர் இருக்க முடியும். ரைட்டு, விட்டுருங்க. இவங்க அமைப்பு செயலாளர்னு போஸ்டிங் போட மாட்டாங்களே, அமைப்பு பொதுச் செயலாளர்னு இவங்க போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு நேத்தே வந்து ஒரு பொறி தட்டுச்சு. இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து நிரூபிச்சிட்டாரு. கொங்கு மண்டல அமைப்பு பொதுச் செயலாளர். அப்ப புஷி ஆனந்த் யாரியா? மொத்த அமைப்புக்கும் பொதுச் செயலாளர் அவர் தானே. நீங்க கொங்கு மண்டல அமைப்புக்கு பொதுச் செயலாளர்னா என்ன பாண்டிச்சேரி யூனிட் மாதிரி கொங்கு மண்டலத்துக்கு தனியா கட்சி நடத்த போறீங்களா? என்ன நடந்துகிட்டு இருக்குது கட்சியில? திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் சேர்த்துருக்கும் அது கொங்கு மண்டலம் ஒரு ரவுண்டுக்குள்ள கொண்டு வராரு. ரவுண்டு வருது. அமைப்பு பொதுச் செயலாளர் எப்படி ஆவீங்க? அது புஷி ஆனந்துக்கு கொடுக்கப்பட்ட இதுங்க. தாவேக்கான்ற அமைப்புக்கு பொதுச் செயலாளர் யாரு? புஷி ஆனந்த். இப்போ நீங்க வந்து கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ மறுபடியும் வந்து புஷி ஆனந்த் வந்து அப்பு கமல் மாதிரி செங்கோட்டையன் வீட்டு வாசல்ல இருந்து பேனரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ செங்கோட்டையன் உள்ள வந்திருக்கிறது பல வகைகள்ல லாபம். விஜய்க்கு வந்து அப்படியே அரசியல் அறிவுரைகளை வந்து அள்ளி தெளிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அப்படி அரசியல் அறிவுரைகளை யாருக்காவது அள்ளி தெளிச்சிருக்கிறாரா? ஜெயலலிதாவுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? அவருக்கு டூர் போறதுக்குலாம் அவர் தான் பிளான் போட்டு. ஏங்க இன்னைக்கு டூர் பிளான் போடுறதுக்கு ஆள் எதுக்குங்க? டூர் பிளான் போட்டார், ஓகே, நல்ல வேலை தான். ஜெயலலிதா காலத்தில் அப்படியான பிளானுக்குலாம் ஆள் தேவை தான். இப்போ கலைஞர்லாம் வந்து அவரே வந்து ரூட் மார்க் பண்ணுவார், அடுத்து இங்கே போகலாம், இது இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து ஏன் மார்க் பண்ணி கொடுக்குறாரு? எங்கெங்கே எந்தெந்த ஊருக்கு எப்படி போனால் பக்கமாக இருக்கும், எங்கெங்கே என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியும், இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஆள் தேவை. சரி, இதுக்கெல்லாம் தானே இன்னைக்கு வந்து எல்லா வசதியும் வந்துருச்சே. நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் பார்த்துடலாமே. எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போலான்றத வந்து நீங்க கூகுள் மேப்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. எவ்வளவு அனுபவம் வேணும்ல? என்ன அனுபவம் வேணும்? எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுல இருந்து இருக்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுல இருந்து இருக்கிறாருன்றது ஒரு பெருமையா? இல்ல, அப்போல இருந்து ஒருத்தர் வந்து இப்ப கட்சிக்குள்ள சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறது தாவேக்காக்கு ஒரு பிராண்டா மாறும். அப்ப நீ இளைஞர்களின் கட்சி இல்ல. நேத்து தராசியாம் சார் சொன்ன மாதிரி நீ பூமர்களின் கட்சியாக மாறிட்ட. ஏன் இந்த கேசஸ் எல்லாம் சொன்னேன் அப்படின்னா, இவர் கடைசியா நடந்த அந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்புன்ற பேர்ல ஒரு தகரடப்பா அடிச்சு காலேஜில் போய் உட்காந்தாங்க இல்லையா, ஜேபிஆர் காலேஜில் போய் உட்காந்தாங்க இல்லையா, திருப்பெரும்புதூர் நடந்த நிகழ்ச்சி. அதில் வந்து 4000 கோடி ஊழல். பக்கத்தில் யாரு? செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா போட்டோ வச்சுக்கிட்டு. ஜெயலலிதா எதுக்கு? தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டில். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா. ஒரு தடவை இல்லை, 2 தடவை. ஏற்கனவே டான்சி வழக்கில் ஒரு ஊதுபத்தி, அதுக்கப்புறம் 7402 நம்பர் வாங்கிட்டு சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு ஊதுபத்தின்னு அந்த அம்மா வந்து வழக்கு மேல் வழக்காக நான் தான் குற்றவாளி என்பதை வெளிப்படையா பகிரங்கமா ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டதற்கு பிறகும் வந்து பொதுவெளியில திரியிற துணிச்சல் வந்து ஜெயலலிதாவுக்கு இருந்தது. சரி, வாழ்த்துக்கள் மேடம். அவங்கள வந்து போட்டோவில் வச்சுக்கிட்டு செங்கோட்டையனை கூட வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஊழல் ஒழிக்க போறீங்க? நீ அப்போ உனக்கு உண்மையான நோக்கம் ஊழல் ஒழிப்பு இல்லை. அப்ப நீயும் ஒன்னதர் பார்ட்டி தான். சும்மா அந்த ஜும்லா காட்டக்கூடாது, நாங்க வந்தா ஊழலே இருக்காதுன்னு. செங்கோட்டையனை கூட வச்சுட்டு இருக்கிற, அப்புறம் எங்கிட்ட இருந்து ஊழல் இருக்காதுன்னு சொல்ற? ஆதவர்ஜனாவை கூட வச்சுக்கிட்டு நீ ஊழலை பத்தி பேசலாமா? அந்த காசை வச்சுக்கிட்டு நீ கட்சியை நடத்தலாமா? முதல்ல பாவக்காசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பொதுமக்கள் வயிற்றில் அடிச்சு சம்பாதிச்ச காசை வச்சுக்கிட்டு நீ கட்சி நடத்திட்டு இருக்க. ஊரே அடிச்சு ஒலையில போட்டவர் யாரு? செங்கோட்டையன். இவர் பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கிய கவனம் கொடுப்பார் இல்லையா? நடிகர் விஜய் வீடியோலாம் போட்டார், அப்படி க்ளோஸ் அப்ல வச்சுக்கிட்டு, இன்னைக்கு பெண்கள் தினம், பயமுறுத்தாத தம்பி, கொஞ்சம் தள்ளி வச்சு ஒயிட் ஆங்கிள் பேசுங்கன்ற மாதிரி விஜய் வீடியோ போட்டுருந்தார். பெண்கள் பாதுகாப்பு. ஓகே, வாச்சாத்தி படுகொலைக்கு காரணமாக இருந்த செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பெண்கள் பாதுகாப்பு. ரொம்ப பிரமாதமா இருக்கு பெண்கள் பாதுகாப்பு. தயவு செய்து இந்த 2K கிட்ஸு வாட்ஸ்அப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றத தயவு செய்து பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, டாக்குமெண்ட்ரி இருக்குது, ஜி5ல இருக்குது. நக்கீரன் கோபால் அவர்கள் நேரடியாகவே மேக் பண்ண டாக்குமெண்ட்ரி.
வசந்த் பாலகிருஷ்ணன், ஜெயச்சந்திர ஆஷ்மி, இன்னும் பல பேர் சேர்ந்து உருவாக்குன படம். ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணப்படம். அதில் பாருங்க, அதில் வந்து 5வது எபிசோடோ 4வது எபிசோடோ வரும் வாச்சாத்தியில் என்ன நடந்தது அப்படின்னு. அப்போது அந்த வாச்சாத்தி வன்கொடுமைனா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அரச பயங்கரவாதம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம், பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பெண்கள் சட்டம் ஒழுங்கு எல்லா பெண்கள் பிரச்சனை வரும்போதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தூக்கிட்டு வந்துருவாங்க. நீங்கள் பெண்கள் பிரச்சனையை சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அணுக தொடங்குனீங்கன்னா அது எங்கே போய் முடியும்னா வாச்சாத்தியில் தான் போய் முடியும், அது மணிப்பூராக தான் போய் முடியும். நீங்கள் அது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆணாதிக்க சிந்தனையில் இருக்கக்கூடிய, மத ஆதிக்க சிந்தனையில் இருக்கக்கூடிய, சாதி ஆதிக்க சிந்தனை, ஒடுக்குமுறை என்கின்ற மனநிலையிலிருந்து இவ்வளவு நடக்குது. உலக அளவில் இருக்கக்கூடிய ஆய்வுகள் அதை தான் பேசுது. இது சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை இல்லை. இந்தியாவை விட பன்மடங்கு பாதுகாப்பும் பன்மடங்கு சிசிடிவி கண்காணிப்பும் இருக்கக்கூடிய நாடுகள்லையும் இந்த வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒர்க் பிளேஸ், எல்லா ஒர்க் பிளேஸ்லையும் இன்னைக்கு வந்து எல்லா வகையான மானிட்டரிங்கும் இருக்கு. ஆனாலும் ஹராஸ்மெண்ட்ன்றது கண்டினியூ ஆகுது. எப்படி இந்த துணிச்சல் வருகிறது அப்படின்னா, இது வந்து என்ன நடந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து விளிம்பு நிலையில் இருப்பவர்கள், நாம் அவங்க மேல என்ன ஒடுக்குமுறைனால் நிகழ்த்தலாம் அப்படின்ற அந்த சின்ன இடத்துல இருந்து தான் இது எல்லாமே விரிவடையுது. அப்போ அந்த பாயிண்ட்டை நீங்க அட்ரஸ் பண்றதுக்கு வேலையை பார்க்காம சட்ட ஒழுங்கா மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அது வாச்சாத்தியா தான் வந்து நிற்கும். அங்க போலீஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அதிரடிப்படை இருந்தாங்கல்ல, அவனே நிகழ்த்தினான் எல்லா வன்கொடுமையும். அப்ப நீங்க ஓவர் எம்பவர் பண்ணி ஒரு கண்காணிப்பு அமைப்பு நீங்க உள்ள இறக்குனீங்க அப்படின்னா அவனே இந்த அடக்குமுறையை நிகழ்த்து போனா மாறுவான். அப்ப என்ன தேவை அப்படின்னா உளவியல் ரீதியான மாற்றங்கள் தேவை. அதை பத்திலாம் அவர் பேச மாட்டாரு. அப்போ இவரை வச்சுக்கிட்டு, செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு பெண்கள் பாதுகாப்பு வெள்ளங்கிரும் கட்சி இல்ல. இந்த செங்கோட்டையின் தொடர்பான இந்த குற்றச்சாட்டு எல்லாமே தாவேக்காவில் சேர்ந்தனால தான் நீங்க சொல்றீங்க. இதுவோ திமுகவிலையோ திமுக கூட்டணி கட்சியில சேர்ந்துதான் நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. திமுக கூட்டணியில அவர் சேர்ந்தாரா? முதல்ல திமுக கூட்டணியில அவர் சேர்ந்து இருக்கிறாரா? எந்த கட்சியிலனாலும் சேரட்டுங்க, இது நடந்த உண்மையா இல்லையா? திமுக சேர்ந்திருந்தா சொல்லியிருக்க மாட்டாங்க. திமுக மைத்ரேயன் ஒருத்தர் சேர்ந்தாரு. திமுக காரங்களே ஆன்லைன் என்ன எழுதுறாங்க, இவருக்கு எது கட்சியில சேர்த்தீங்க, இவர் எது கட்சியில பொறுப்பு கொடுத்தீங்கன்னு. உங்க கட்சியில யாராவது ஒரு ஆள் அதை கேட்டிருக்கிறானா? அவன் சுயமரியாதை உள்ளவன், கேட்கிறான், தலைமையவே விமர்சிக்கிறான். நீங்க ஏன் அவரை சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வேறு சில கணக்குகளின் அடிப்படையில் அவங்கள சேர்த்திருக்கலாம். தலைமையினுடைய கணக்கை இவங்க விமர்சிச்சும் பேசுறாங்க, என்னவா இருந்தாலும் இப்படி பண்ண தேவையில்லை அப்படின்னு. இந்த கட்சியில இப்படி நடக்குமா? அதுக்கான சுதந்திரம் இருக்கா? நாளைக்கு யாராவது ஒரு மாவட்ட செயலாளரோ அல்லது யாராவது ஒரு பேச்சாளரோ இதை பேசுவதற்கான சுதந்திரம் இருக்குமா? அந்த கட்சியில இருக்குதா? கிடையாது இல்ல. அப்போ செங்கோட்டையன் மாதிரியான ஆட்களை சேர்த்துக்கிட்டு இந்த நொரநாட்டியம் எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு முதல்ல தகுதியே கிடையாது. அப்புறம் ஒரு அமைப்புக்கு ஒருத்தர் தாங்க பொது செயலாளர். மறுபடியும் சொல்றேன், பொது ஜெனரல் செக்ரட்டரி, எல்லாத்துக்கும் பொது செயலாளர். அவரு எல்லாத்தையும் பொதுச் செயலாளர், அமைப்புக்கு பொதுச் செயலாளர், ஒருங்கிணைப்பு பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு, எல்லாம் தனித்தனி கட்சி நடத்துறீங்களா? எல்லாம் ஒரு அணி தானே. இவங்க எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றதான ஜெனரல் செக்ரட்டரி வேலை. அப்புறம் எல்லாத்துக்கும் ஜெனரல் செக்ரட்டரினா அப்ப ஜெனரல் செக்ரட்டரி எதுக்கு? அப்ப இப்பதான் இன்னொரு சந்தேகம் வருது, புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஆவதற்காக வேறு சில கணக்குகளை வைத்திருக்கிறாரா அப்படின்றதெல்லாம் தெரியல. மற்றபடி செங்கோட்டையனால விஜய்க்கு வந்து அறிவுரைகள் சொல்ல போகிறார், திமுக என்ன செய்யும் என்று சொல்ல போகிறார். ஏங்க, திமுக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், அதிமுக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்றத உங்க மாவட்ட செயலாளருக்கு சொல்றதுக்கு அறிவில்லை அப்படின்னா அப்படி ஒரு மாவட்ட செயலாளரை வச்சு நீங்க கட்சியை நடத்த முடியாது. இதையெல்லாம் செய்யறதுக்கு மேல இருந்து ஒருத்தர் ஆலோசனை சொல்லாமட்டு தான் உங்களால செய்ய முடியும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. திமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் அப்படிங்க, யாரோ ஒருத்தர் புதுசா ஒரு ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர் அப்படிங்க, இல்ல கிளை செயலாளர் ஒருத்தர் அப்படிங்க, அவர் சொல்லுவாரு இந்நேரம் ஜெயலலிதா இருந்தா இப்படி பண்ணுவாங்க, எடப்பாடி இப்படிதான் பண்ணுவாருங்க, நாளைக்கு நம்ம இதை செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. நீங்க வந்து தலைமைக்கே அது தெரியல அப்படின்னா இதற்கு பேர் தான் தற்குறித்தனம். இது இந்த ஆச்சரிய குறி, அந்த ஆச்சரிய குறி கிடையாது, ஆச்சரிய தற்குறி. பல தற்குறிகளை நீங்க பார்க்கலாம், இது ஆச்சரிய தற்குறி. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமாக தமிழ்நாட்டு அரசியலில் செங்கோட்டையனை சேர்த்து கொண்டு பூகம்பம் தான், புயல் தான். அடுத்து 20ஆம் தேதி இன்னொரு புயல் பூகம்பம் வேற வீச போகுது. தமிழறிவு மணியை வேற கட்சியை கழிச்சு கொண்டு போய் தமிழ் மாநில காங்கிரஸ்ல சேர போறாரு. ஒரு பக்கம் தமாக, இன்னொரு பக்கம் தாவேக்கா, பெரும் பூகம்பம், பம்பார்ட்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பக்கம் மோதல்கள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் செங்கோட்டையன் உள்ள போன உடனே தாவேக்கா வந்து அவ்வளவுதான் புடிச்சிட்டாரு, செங்கோட்டையன் பசங்களெல்லாம் புடிச்சிட்டாரு அப்படின்னு சிவகார்த்திகேயன் கையில கொடுத்து துப்பாக்கி அப்படிங்க செங்கோட்டையன் கையில அவர் கொடுப்பாரு. அந்த பக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் வாங்க நீங்களும் சேர்ந்து வெத்தலையை போடுங்க அப்படின்னு அவர் கையில வெத்தலை சுண்ணாம்பு கொடுப்பாரு. இதுதான் நடக்க போகுது. அரசியல்ல ஒரு மாற்றம் நிகழ போறது கிடையாது. இது எல்லாமே தனிப்பட்ட ஆதாயங்கள் காரணமா இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஏடிஎம்கே தான் இதுல பதற வேண்டியது. அவருக்கு ஏதாவது பதற்றம் இருக்கா? தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்றது யாருன்னு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி தான்.
முதலமைச்சர் சொன்ன ஒரு சின்ன கட்டு ரொம்ப வைரல். என்னது? டேக் இட் ஈஸி, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி. எடப்பாடி வந்து யாருனாலும் கட்சியில இருந்தப்போ ஐ டோன்ட் கேர், கட்சி ஜெயிக்காது தோத்து போயிடும், ஐ டோன்ட் கேர், ஈடி வழக்கு வரும், ஐயோ அதுக்கு மட்டும் ஐ வில் கேர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. மற்றபடி எடப்பாடி பழனிசாமி ஐ டோன்ட் கேர்னு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். மக்கள் வந்து வி டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து விலகிட்டு இருக்கிறாங்க. இந்த விலகல் வந்து தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு ஒரு அபாயத்தை உருவாக்குது. என்ன அப்படின்னா, அதிமுகன்ற ஸ்பேஸை வந்து பிளாங்கா மாத்துது. அந்த பிளாங்க்ல வந்து தாவேகா உட்காருதா, பாஜக உட்காருதா, இதுல எது உட்கார்ந்தாலும் அது ரொம்ப பெரிய கொடூரம். நீங்க எடப்பாடி பழனிசாமிகிட்டையாவது அதிமுகன்ற அமைப்பிட்ட நீங்க பெரியார் படத்தை காட்டி, ஏய் பாரு பெரியாரை வச்சுட்டு நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, சரி ரொம்ப மிரட்டுறாங்களே, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீட்டுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. நேராக எங்கே போனாங்க? ஆசிரியர்கிட்ட போனாங்க. போறாங்கல்ல, ஆசிரியர்கிட்ட போகணும்னு அந்த மண்டைக்குள்ள ஏதோ ஒன்று உரைச்சிருக்குது இல்லை, இதுக்காண்டியாவது அந்த கட்சி சர்வைவ் ஆகணும்னு பல பேர் நினைக்கிறான். ஆனால் அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அப்படிங்கும்போது இது வேறு ஒரு அரசியலாக மாறும். நேரடியாக தமிழ்நாட்டில் வலதுசாரி அரசியல் அல்லது ஒரு பிற்போக்குத்தனத்தை முற்போக்கு என்று ஏமாற்றுகின்ற ஒரு அரசியல் முன் வந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து நாம திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். திமுக இதை எதிர்கொள்வது அப்படின்றதுக்கு ரொம்ப கடுமையாக வேலை பார்க்குறாங்க. கட்சியில் வந்து கொள்கை ரீதியான பயிற்சி, களத்தில் எப்படி செயல்படணும், சமூக வலைதளத்தில் எப்படி செயல்படணும்னு பல வகையான பயிற்சிகள், இது எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டம். இந்த பக்கம் எல்லாத்தையும் செங்கோட்டையன் பார்த்துப்பாரு. செங்கோட்டையை நல்லா பார்ப்பாரு, வடையை வாங்கி தின்னுட்டு சட்னியை ஊத்திட்டு போய்கிட்டே இருக்க. எடப்பாடி கண்டுக்கன்னு சொன்னீங்கல்ல, ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆமா, அதுல பார்க்கும்போது புலிக்கு நான் வாழா இருந்துட்டு போறேன், ஆனா எலிக்கு நான் தலையா இருக்க விரும்பல. அப்படி சொல்லல, எலிக்கு தலையா இருக்க கூடாது, அவர் இப்படி ஃப்ளோல போறாரு. இந்த மாதிரி அதிமுகவுல நிர்வாகிகள் வந்து செங்கோட்டையை விமர்சிக்கிறதை எப்படி பாக்குறீங்க? அதான் இது தொடருமா? 12 மணிக்கு பிறகுதான். ஆமா, ஒரு மணி 2 மணி இருக்குமா அந்த பேட்டி கொடுக்கப்பட்ட நேரம். ஓகே, சரி, ஓகே, அது நமக்கு தேவையில்லை, டைம் தேவையில்லை. ஆனால் அவர் பேசின அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது, புலிக்கு வாழா இருந்துட்டு போயிடுவேன், நான் பணமாக இருந்தாலும் என் மேலே வந்து அதிமுக கொடி தான் வந்து போத்தணும், இதை விட பெரிய என்னங்க எனக்கு பெருமை வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் பேசினார்ல. ஓகே ஃபைன், இதே தான் செங்கோட்டைன்னு சொன்னார். அதிமுக ஒருங்கிணையணும், அதிமுக வலிமையாக இருக்கணும் அப்படின்னு செங்கோட்டைன்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன நடந்துச்சு? குஷ்பு தெரியும்ல, அவங்க காங்கிரஸ்ல தான் இருந்தாங்க. ஏர்போர்ட் வாசல்ல ராகுல் காந்தி வாழ்க அப்படின்ட்டு தான் ஏறினாங்க. நேராக போய் காவி துண்டை போட்டு மோடி பக்கத்தில் நின்று போஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அரசியல் பல ஆச்சரியங்களை உள்ள வச்சிருக்குது. ஜெயக்குமார் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எல்லாம் தமிழ்ல என்னை போட்டு காசு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார், ஏடிஎம்கே தமிழ்ல வச்சா வீடியோ ஓட மாட்டேங்குது சார், சரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அந்த வீடியோ ஓட வைக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு வியூவர்ஷிப்பே இல்லாம கடைசியா ஒரு 25-30 நாள்ல எடப்பாடி செய்த ஒரு மகத்தான செயல் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒன்று சொல்லுங்க. தெரியாது, ஏன்னா ஒண்ணு செய்யல, செஞ்சாதானே காட்டுறதுக்கு. அவர் மழை பெய்யும் போது நெல் கொள்முதல் வந்துட்டு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி ஒன்று பேசினாரு, நேரில் போனாரு, அது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அதை கண்டினியூ பண்ணியிருக்கலாம், அதை போராட்டமா மாத்திருக்கலாம், வெவ்வேறு வடிவங்களுக்கு கொண்டு போயிருக்கலாம். எதுவும் செய்யறது கிடையாது. அவர் பாட்டுக்கு ஐ டோன்ட் கேர் அப்படின்னு அவர் ஜாலியா இருக்கிறாரு. இப்படி ஒரு மனநிலையோட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு சின்ன ஒரு சேனல் ரன் பண்றதுக்கு நம்ம வந்து காலையில இருந்து எவ்வளவு பிரயத்தனப்பட வேண்டியது. அவ்வளவு பெரிய கட்சி, அவர் எவ்வளவு டேக் இட் ஈஸியா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நடத்திட்டு இருக்கிறாரு பாருங்க எடப்பாடி. இது வந்து வேற லெவல். செல்லூர் ராஜ் வந்து ஓப்பனாவே திட்டாரு. ஆனா யாரை திட்டினாருன்னு எனக்கு தெரியல. நாங்க மட சாம்பிராணின்னாரு. நாங்க மட சாம்பிராணி, நீங்க அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். நான், நீ, நாங்க அப்படின்னு தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய 50 பேர்த்தையும் சேர்த்து பூரா பேர் முட்டா பசங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா உடைச்சிட்டாரு. அந்த நாங்கள்ல நீங்களே இருக்கீங்களா அப்படின்றத மக்கள் கேட்டக்கூடாது. அப்ப ஏதாவது வேலை பார்க்கணும். இப்போ பிஜேபி பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன வேலை பார்க்கறது? டிபேட்டுக்கு ஆள் அனுப்புறது கிடையாது, இன்டர்வியூ கொடுக்க விடுறது கிடையாது, இவரும் எதுவும் செய்யறது கிடையாது. இருக்கிற ஒரே ஒரு ஆளு நார்த்தில் வந்து ஜெயக்குமார், சவுத்தில் வந்து உதயகுமார். இந்த 2 குமார்களையும் கூட இருக்கக்கூடிய இந்த 2 குமார்களையும் வைத்துக்கொண்டு அவ்வப்போது பேட்டி கொடுத்து ஒப்பேத்தி கொண்டிருக்கிறாங்க. உதயகுமார் இப்போ பேட்டி கொடுத்ததில்ல, ஏன்னா மௌன விரதத்தில் இருக்கிறா சொல்றாரு. மௌன விரதமா? எதுக்கு? சசிகலா உள்ள கொண்டு வரதுக்கா? கடைசி அதுக்கு தான் அவர் இருந்தாரு. நான் விரதத்தை முடிச்சு பேசணும்னு சொல்றாரு. ஓஹோ, என்ன விரதமோ தெரியல. அவர் சவுத்தில் வேற ஒரு பாலிடிக்ஸ். ஓபிஎஸ் இருந்த சசிகலாவின் இடத்தை அவர் வந்து அடைய பார்க்குறாரு.
முக்குளத்தோரின் பிரதிநிதி நான் அப்படின்ற ஒரு இடத்த அடையிற ஒரு பிரயத்தனத்தில் அவர் இருக்கிறாரு. நான் தான் வந்து சென்னை ஃபுல்லாக ஹோல்டு அப்படின்னு ஜெயக்குமார் ப்ரூவ் பண்ண பார்க்குறாரு. ஆனால் இது ரெண்டையுமே பாஜக பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாம் குழி தோண்டி விதையை புதைச்சி தண்ணி ஊற்றி உரம் போட்டு அதுக்கப்புறம் களை எடுத்து நாற்று நட்டு எல்லாம் பண்ணலாம், அறுவடையாக அவன் பண்ணிட்டு போயிடுவான். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் கட்சி வீக் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் உணரலை அப்படின்னா எந்த காலத்துலேயும் தமிழ்நாட்டில் இதற்கு பிறகு அதிமுக எந்திரிக்கவே எந்திரிக்காது. ரைட், நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி.